நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா நான் சொன்ன தேவா, என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடியே ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றோட வந்தாலும் நீதான் தேவாதான், புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன் அர்ஜுன் என் தம்பி. என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெற்றான். என்னால அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமா தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா, ஆமா, நாம எதுவும் செய்ய போறது இல்ல. அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க, அவங்களே அழிஞ்சுப்பாங்க. நாம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோட இருப்போம், தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் கால அழுது கேட்கிறேன். இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா 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 என் பையன்டா, நான் பெத்த புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருப்பிய? உன் கூட போன தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா? உடம்புல ஓடுறது அதே இடத்தோடு தெரிஞ்சு நீ என்ன நீ என் நண்பன். நிக்கிறான் பாரு, அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா என் தளபதிய? பாத்தீங்களா நீங்க?